தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங்கை கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி அவுட்டோர்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பின்பக்கமா டேம் இருக்கு, தண்ணீர் இருக்கு அண்ட் சன் செட் ஆகிட்டே இருக்கு. ஒரு கோல்டன் கலர், ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கோல்டன் ஹார். அதில் உங்களுக்கான ஒரு அன்பாக்சிங்கை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப குயிக்கான ஒரு அன்பாக்சிங் தான், பிகாஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஸ்டூடியோவில் பார்க்கலாம், ஏன்னா லைட் போயிட்டே இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா GoPro Hero 9. இது ஒரு ஆக்ஷன் கேமரா. இந்த வருஷத்தில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கேமரா தான் இது. எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்கு, நானும் அப்போ இருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் கிடைச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஸ்டார்டடுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. போட்டால் தண்ணியில் போயிடும், அதனால் பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். கவரையும் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். குப்பையெல்லாம் அதிகமாக வெளியே போடாதீங்க. பேக்கேஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இவங்க. GoPro Hero 9 இந்த சைட் போட்டிருக்காங்க. இந்த சைடு இன்னும் ஒரு சில விஷயங்கள், இந்த கேமராவை பற்றின பல விதமான விஷயங்களை வந்து என்ன ஏதுன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல டக்குன்னு ஓப்பன் பண்ணி, ஸோ இதுதான் GoPro. அந்த மேலே இருந்த கவரில் அது ஒரு பாக்ஸ் மாதிரி, சின்ன பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துட்டேன். இது மட்டும்தான் உள்ளே இருந்தது. ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக உள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா GoPro Hero 9 இது கொடுத்துருக்காங்க. வாவ், நான் நார்மலாக யூஸ் பண்ண ஆக்ஷன் கேமரா விட இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நீங்களே வந்து பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, பேட்ரி இருக்குது அண்ட் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த மவுண்டிங் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹெல்மெட்டில் போட்டுக்கிறதுக்கு, வண்டியில் வைக்கிறதுக்கு நினைக்கிறேன், ஒட்டிக்கிறது அது கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயமும் இதில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். என்னால் எடுக்க முடியல, அதனால தான் இப்படி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வச்சுக்கலாம். நான் கூட இன்னும் நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் வரும்னு பார்த்தேன், பட் இந்த பேக்கேஜில் இவ்வளோ தான் போல். அண்டு சப்ஸ்கிரைப் டு GoPro இது கொடுத்துருக்காங்க. எப்படி மவுண்ட் பண்ணுறது, பேட்டரி போடுறது, அந்த விஷயங்கள் இருக்குது. ப்ராடக்ட்ஸை பற்றின கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதுவும் என்ன ஏதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலான்னு கொடுத்துருக்காங்க. குயிக்கான அன்பாக்சிங்னு தான் சொன்னேன், ஆனால் இவ்வளோ குயிக்காக போகணும்னு நான் எதிர்பார்க்கல. அதனால இந்த ப்ராடக்ட், அதாவது இந்த GoPro, ஸோ இதுக்குள்ளேயும் ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லைங்க, பாக்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த GoProவை க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். பிகாஸ் இந்த GoPro பார்க்குறது நல்லா இருக்குது, நிறைய பிளாஸ்டிக் ரேப் பண்ணியிருக்காங்க. எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஆடியோ ப்ளஸ் வீடியோ எல்லாமே நீங்கள் GoProவில் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சன் ஆக்சுவலாக இங்கே இருக்குது, அதனால் என் ஃபேஸ் இங்கே பிரைட்டாக தெரியும். ஸோ இப்போ எப்படி இருக்குது அண்ட் இப்போ எப்படி தெரியுது பாருங்கள், பேக்ரவுண்ட் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாம்பிள் ஃபுட்டேஜ் எப்படி இருந்தது? எஸ், அன்பாக்சிங் அவுட்டோரில் பார்த்துட்டீங்க, ப்ளஸ் ஒரு சில ஃபுட்டேஜும் அவுட்டோரில் எடுத்தது எப்படி இருக்குன்ற ஒரு கோர்வையான அந்த ஒரு கலெக்ஷன் வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேமராவை பற்றி பேசலாம். இந்த கேமராவுடைய பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. எஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் கேமராவுடைய பில் குவாலிட்டினா இதை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா பெருசாக இருக்குது. டாக்டைல் ஃபீட்பேக் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி போடுற ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் அது ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பிகாஸ் வாட்டர் ப்ரூஃப் இல்லையா, அதனால் இப்படி தான் இருக்கும். ஸோ பேட்டரியும் போட்டுக்கலாம். இங்கே மைக்ரோ SD கார்டு போடுற ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. போட்டுட்டு நம்ம திரும்ப அதே மாதிரி டைட்டாக வந்து லாக் பண்ணிடணும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிளாம்ப் உடைய நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம பைக்லேயோ கார்லேயோ இல்லை ஹெல்மெட்லேயோ மாட்டிட்டு நம்ம போகும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி டேரெக்டாக இதிலே மவுண்ட் வந்து ஈஸியாக கொடுத்துட்ருக்காங்க. இது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு மவுண்ட் வச்சு வந்து லாக் பண்ணணும், அதை திரும்ப வந்து மறக்காம வைக்கணும். ஸோ இதில் டேரெக்டாக இதிலே இருக்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா மவுண்ட் ஆக்சசரிஸை மட்டும் இருந்தாலே போதும், அழகாக இதில் போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டரின்னு பார்க்கும்போது இதில் 1720 mAh கொண்ட பேட்டரி இருக்குது. ஸோ நான் இப்போ 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணும்போது எடுத்தேன், சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு. இப்போ நேற்று சார்ஜ் போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் காலையில் நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து எடுத்திருக்கோம். எல்லாமே எடுத்தது போக ஒரு 50% வந்து பேட்டரி லைஃப்பில் இருக்குது. ஸோ என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்றது முழுமையாக சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நீங்கள் எந்தெந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்களோ, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கண்டிப்பாக வந்து மாறும். எக்ஸ்டென்சிவாக நீங்கள் 4Kலையோ இல்லை 2.7Kலையோ நீங்கள் அந்த மாதிரி ஷூட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது மாறும். ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் அதில் கண்டிப்பாக வந்து வேரி ஆகும். பட் பேட்டரி ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் டீசெண்டாக இருக்குது.
இந்த கேமரால ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா முன்பக்கமாகவும் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, பின்பக்கமாகவும் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. எஸ், நான் எடுக்கும் போதே இந்த பர்டிகுலர் கேமராவுடைய லென்ஸை பார்த்து தான் பேசணும். பட் அப்போ கரெக்டாக இருக்கா, ஃப்ரேமில் ஓடுதா இல்லையா, அதெல்லாம் டவுட்டில் இருக்கும். பட் இப்போ ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு டிஸ்ப்ளே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குது ஃப்ரேமில், ஓரளவுக்கு ஃபுல் ஃப்ரேம் வராது, ஓரளவுக்கு ஃப்ரேமில் சென்டரில் நம்ம இருக்கோமா இல்லையா, செட்டிங்ஸ் என்ன இருக்கிற மாதிரி பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கறதுனால பெரிய கேமராவே தேவையில்லைங்க. இது இருந்தாலே அழகாக vlogல இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கண்டென்ட்லாம் தமிழ் செல்வன் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷலி இந்த அன்பாக்சிங்க்கு பின்னாடி நடந்த நிறைய கூத்தும் இருக்குது, அதை அங்கே போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பற்றி சொல்லிட்டேன். கீழே வந்து GoProன்ற லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த மைக் யூஸ் பண்ணி தான் அந்த சவுண்ட் ஃபுல்லாக வந்து கேப்சர் ஆகுது. ஆடியோ குவாலிட்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த கேமரா முக்கியமாக எவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 23.6 மெகா பிக்சல் கேமரா இது. எஸ், இதில் எடுக்கும் போது அந்த குவாலிட்டி வேற லெவலில் இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்து வருதுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன இடங்கள்ல அந்த எக்ஸ்போஷர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாறுது. பட் மற்றபடி நீங்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு எடுக்கலைங்க, ஒரு ப்ராடக்ட் ஷாட்டே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் குவாலிட்டி வந்து கொண்டு வருது. ஸோ இந்த கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் 5K வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் 20 மெகா பிக்சலுக்கான ஸ்டில்ஸை வந்து உங்களால் எடுக்க முடியும். எஸ், கேமரா எடுக்கும்போது அந்த 20 மெகா பிக்சல் கன்வெர்ட் ஆகிடும். பட் வீடியோன்னு பார்க்கும்போது 5Kல எடுக்க முடியும். ஸ்லோ மோஷனும் நீங்கள் பட்டாசு கிளப்பலாம். 1080pலாம் 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் கூட எடுக்கலாம். நான் இன்னும் வந்து எதுவுமே ட்ரை பண்ணல. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாச்சும் எடுத்திருந்ததுன்னா நான் இந்த வீடியோவில் சாம்பிளில் வந்து அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் எப்படி இருக்குன்றதை சேர்த்து சொல்லுங்கள். இந்த லென்ஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. இது இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ். எஸ், இப்போ நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக அவங்க கொடுக்கக்கூடிய லென்ஸ். இதில் 132 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக எடுக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ வைட் வேணுமோ நீங்கள் அழகாக வந்து செட் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் 132 டிகிரி தான். ஒருவேளை அதற்கும் மேலே எனக்கு வேணும் அப்படின்னா இவங்களே எக்ஸ்ட்ரா மாட் வந்து கொடுக்குறாங்க. இதை கழட்டிட்டு நீங்கள் அதை போட்டுட்டீங்கன்னா 150 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வரும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 150 டிகிரி, மொத்தமே 180 டிகிரி தான். இவ்வளோ நம்ம கண்ணே அவ்வளோதான் வந்து பார்க்கும். அதை விட அதிகம்னா வேற லெவலில் இருக்கும்ல. ஹார்ட்வேரை பற்றின மேக்ஸிமம் விஷயங்களை பற்றி சொல்லிட்டேன். பட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேர் போன வருஷம் வந்து அந்த ஜென்ரேஷன் சாஃப்ட்வேரை விட நிறைய விதமான விஷயங்கள்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் டைம்லெஸ், அதாவது வந்து டைம் ரேப் 3.0 அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த டைம் ரேப் 3.0 எடுக்கும் போதே இன்பிட்வீனில் நீங்கள் சவுண்ட் வச்சும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஹைப்பர் ஸ்மூத் 3.0 இதில் இருக்கான், ப்ளஸ் பூஸ்ட்டும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டெபிலிட்டி எல்லாம் வேற லெவலில் இருக்குது. நான் எடுத்த ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எதுவுமே வந்து பண்ணல, நான் பாட்டுக்கு ஓடினேன், இல்லை நான் பாட்டுக்கு பைக்கில் போகும்போது எடுத்தேன். செம ஸ்மூத்தாக இருக்குது. நான் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தோணலாம் என்ன எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்கன்ட்டு. பட் சீரியஸாகவே நான் அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியாக ஒரு ஆக்ஷன் கேமராவில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதுவும் இது என்னோட ஃபர்ஸ்ட் GoPro. ஸோ அதனால தான் எனக்கு அந்த குவாலிட்டியை பார்க்கும்போது நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கிறதுனால தான் இவ்வளவும் வந்து நான் சொல்கிறேன். பட் நீங்களும் உங்கள் கண்ணில் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கான ஒரு சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன் இதில் பண்ணியிருக்கிறதுனால தான் நமக்கு அந்த வீடியோ பார்க்கும் போதும் ப்ராசஸ் ஆகி வரும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சரி, இந்த கேமரா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய விதமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நான் பண்ண மாதிரி இந்த vlogக்கு மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், இந்த ட்ரக்கிங் போகிறவங்க, பைக் ஓட்டும் போது மோட்டோ vlogging, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவதா ப்ராடக்ட் ஷாட்ஸ் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக வராது, ரொம்ப பக்கத்துலலாம் போனால் ஃபோக்கஸ் ஆகிறதுல ஓரளவுக்கு வைடாக பார்க்கும்போது டீசெண்டான ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குது, அதற்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இப்போ இந்த டைமில் லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இதை வெப் கேமாவும் யூஸ் பண்ணலாம். எஸ், இதற்குன்னு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சிஸ்டம் கூட போட்டுட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதை வெப்கேம் மாதிரி யூஸ் பண்ணலான்றதையும் சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணல, பட் ஒரு சில பேர் ட்ரை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆப்ஷன் இருக்கிறது நல்ல விஷயம் தான். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவும் இதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் இருக்குது, லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த GoProவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துட்டு நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணலாம், வீடியோ கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அங்கேயும் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ரிமோட்டாகவே நீங்கள் இந்த பர்டிகுலர் கேமரா வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு ஆக்ஷன் கேமராவில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் கேமரா தான் சொல்லும். ஸோ விலை கொஞ்சம் அதிகம் தான். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் அவ்வளோவா அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதனால தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்ன ஏதுன்றது பார்க்கலாம், வாங்கலன்றது அடுத்தது. பட் இந்த கேமராவை நான் இன்னும் நிறைய விதமான இடங்களில் யூஸ் பண்ண போகிறேன். எங்கெங்கே யூஸ் பண்ணுறேன், எப்படிலாம் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய செகண்ட் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த GoPro Hero 9 எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஸோ நான் இங்கே நிறைய விதமான விஷயங்களை ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி இந்த வீடியோ மூலமா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருப்பேன் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான அட்டெம்ப்ட்டுக்காகவே நீங்கள் லைக் பண்ணணும். அப்பதான் இன்னும் நிறைய விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.